நான் அந்த டைமில் கிறிஸ்டினான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் எல்லாம் தைரியத்தையும் வர வச்சுட்டு அவளை நான் டேட்டுக்கு கூப்பிட்டேன். அது ஜூலை. ஸோ எங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருந்தது வெளியில் போக. நாங்கள் பீச்சுக்கு போகலானே முடிவு பண்ணோம். உங்ககிட்ட ப்ராப்பரான ட்ரக் பர்மிட் இருந்தால் அங்கே போயிட்டு நீங்கள் ஈஸியாக வரலாம். நான் அந்த பீச்சுக்கு இப்போவும் இந்த நாள் வரைக்கும் என்னோடய பிக்கப் ட்ரக்கில் நான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நாங்கள் டேட் போன அன்றைக்கி அடுத்த நாள் எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. ஸோ நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ரெடி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். வீக் டேனால் 8 o'clock மேலே அந்த பீச்சில் யாரும் இருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் டேட்டாக இருக்கும் எனக்கு தோணுச்சு. அவன் என் வீட்டிலேருந்து 5 நிமிஷம் டிரைவ் டிஸ்டன்ஸில் இருந்தான். ஸோ நாங்கள் 2 பேரும் சானா லெவலில் மீட் பண்ணலாம் முடிவு பண்ணி அங்கேருந்து ஃபயருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டும் போனோம். எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் பீச்சுக்கு தான் போனோம். நான் உண்மையாக சொன்னால் இது வரைக்கும் நான் ஒரு கேம்ப் ஃபயர் உருவாக்குனதே இல்லை. ஸோ எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்து நம்ம எங்கே அசிங்கப்பட்டுருவோமோன்னு. பீச்சுக்கு போக ஒரு மண் ரோடு மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் அதில் போயிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் பெரிய ட்ரெயில் தான். ஸோ அப்படியே போயிட்டு இருந்த அந்த ரோட்டில் ஒரு 2 வழி பிரிஞ்சிரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போவாங்க, அதான் மெயின் பீச்சுக்கு போகிற வழி. பட் நான் எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் போவேன், ஏன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு ப்ரைவசியும் கிடைக்கும். ஸோ இந்த வாட்டி நாங்கள் லெஃப்ட் தான் போனோம். ஸோ பீச்சை ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நான் என்னோடய கார் ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணேன். எங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது அந்த பீச்சில். நான் கேம்ப் ஃபயர் உருவாக்கிறதுக்கோசம் ஒரு குழி மாதிரி தோண்டிட்டு அந்த இடத்துல கட்டைங்களெல்லாம் வச்சு எரிக்க ட்ரை பண்ணியிருந்தேன். பட் என்னால் ஃபயரை உருவாக்கவே முடியல. 20 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் முடியல. தெரிஞ்சோடனே சரி வேணாம் விட்டுட்டேன். அசிங்கமாக தான் இருந்தது, இருந்தாலும் அப்படியே சமாளிச்சிட்டேன். ஸோ நாங்கள் அப்படியே அந்த இருட்டில் சில் பண்ணியிருந்தோம் பேஸ் குடிச்சிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த பீச்சோட வேவ் சவுண்ட் தான் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். பட் கிருஷ்ணா தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சவுண்டை கேட்டா என்கிட்ட விஸ்பர் பண்ணி சொன்னார். நானும் என்ன சவுண்டுன்னு கேட்க லிசன் பண்ணி பார்த்தேன். அவள் கேட்டதை நானும் கேட்டேன். ஏதோ ஒரு விசில் சவுண்டு இருந்தது. ஒரு பறவையோட சவுண்ட் மாதிரி இல்லை, ஆனால் ஏதோ ஒரு மனுஷன் பண்ணுற மாதிரி. நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் பயந்துட்டோம். அந்த விசில் சவுண்டும் ரொம்ப கிட்ட இருந்தது. எங்ககிட்ட எந்த ஒரு லைட்டும் இல்லை. ஸோ நான் ட்ரக்குக்குள்ளே போய்ட்டு ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணேன். ஆன் பண்ண உடனே கிருஷ்ணா ஸ்க்ரீன் பண்ணான். எங்கள் ட்ரக் பக்கத்துலேயே ஒருத்தன் மண்ணில் எங்களை ஃபேஸ் பண்ணாமல் பின்னாடி திரும்பிட்டு இருந்தான். நான் அவனை இங்கேருந்து போன்னு கோவமாக சொன்னேன். அப்படியே நான் அவனை ஃபாலோவும் பண்ணேன். பட் ஆனால் சீக்கிரமாகவே அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியல. அந்த பீச்சில் நிறைய டால் கிராஸ் இருந்தனால அவன் எங்கே வேணால் ஒழிஞ்சிருக்கலாம் அதில். ஸோ என்னோடய ஃபோன் எடுத்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணேன். ஆனால் இப்போ யோசிக்கும் மாதிரி எதுக்கு நான் கார் எடுத்து அங்கேருந்து போகாமல் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு புரியல. கிறிஸ்டின் என்னை கூப்பிட்டாப்பா காரில் ஏறி கிளம்பிடலான்னு. அப்போ தான் மறுபடியும் அந்த விசில் சவுண்டை நான் கேட்டேன். இந்த வாட்டி அந்த விசில் சவுண்டு இன்னமும் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. கிருஷ்ணாவும் அந்த சவுண்டை கேட்டா. அது கேட்ட உடனே அவன் என்கிட்ட கெஞ்சி கேட்டா வாடா போயிடலான்னு. ட்ரக்கில் ஏறும்போது அதே இடத்துல ஒரு ஹம்மிங் சவுண்டை நான் கேட்டேன். இந்த வாட்டி நல்லாவே தெரியுது அவங்க எங்களை பயம்புத்த நினைக்கிறாங்கன்னு. காரில் என்னொன்னே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ஜின் ஆன் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அந்த இடத்துல. எங்களை தேடுற அந்த ஆள் மறுபடியும் இங்கே வருவான்னு நான் நினச்ச மாதிரி அவனும் வந்தான். என்னோடய லைட்ஸை மறுபடியும் ஆன் பண்ணேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தன் அந்த கிராஸ்லேருந்து எங்களை பார்க்கறத நான் நோட்டீஸ் பண்ணேன். லைட் மறுபடியும் ஆன் ஆனதுனால அந்த ஆள் மறுபடியும் இந்த கிராஸ்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும். அவனை போயிட்டு எனக்கு அடிக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனால் கிறிஸ்டினா வேணாம், அவன் என்ன ஒரு பைத்தியக்காரனா இல்லைன்னா ஆயுதம் கூட வச்சுக்கலாம், இல்லை 2மே அவ கூட இருக்கலாம். ஸோ என்னை கிளம்பலான்னு இங்கேருந்து சொன்னான். சரி நானும் ஒத்துக்குன்னு அங்கேருந்து கிளம்பணும். போகிற வழியில் அவன் எங்களை ஃபாலோ பண்ணுறானா இல்லையான்னு பின்னாடியே பார்த்துட்டு தான் போனேன். இந்த உலகத்தில் எத்தனை கிரேசியான பீப்புள் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஆளுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. பட் என்ன நடந்துடோ அது எந்த விதத்துலையும் நார்மலான ஒரு என்கவுண்டர் இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோடய ஃபேமிலி ஒரு பீச் ஹவுஸ் சம்மருக்கு ரெண்ட் பண்ணாங்க. நாங்கள் ரெண்ட் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை ரொம்பவே கம்மி பண்ணாங்க. எதனாலனா இதனால தான். முதல் நாள் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் டின்னருக்கு வெளியில் சாப்பிட போனோம். அந்த ஏரியாவில் சாண்ட் டியூஸில் ரொம்பவே ஹைட்டாக இருந்தனால எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அன்றைக்கி நைட்டே நானும் என்னோடய பிரதர் ஜோய் அந்த சாண்ட் டியூஸில் ஸ்லைட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது எங்களுக்கு. நாங்கள் ஸ்லைட் பண்ண ஸ்லெட்டை யூஸ் பண்ண கார்ட்போர்ட் பாக்ஸஸை யூஸ் பண்ணோம். அதை கட் பண்ணி ஸ்லெட் மாதிரி மாற்றணும். எங்களோட பேரண்ட்ஸும் பெருசாக வெளில போகிறத கண்டுக்கல. அன்லஸ் நாங்கள் ரொம்ப தூரம் போகாமல் இருந்தால் சரி. நாங்கள் ரொம்பவே ஒரு ஹைட்டான ஒரு சாண்ட் டியூனை பார்த்தோம். அதுலேருந்து அப்படியே அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்லைட் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலி உண்மையில் நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சு அந்த ஸ்லெட். என்னோடய பிரதர் ஜோய் 3-4 வாட்டி கீழே போனதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டான், டெய்லர் அது என்னடா. பட் அவன் என்ன காட்டினோன்னு எனக்கு தெரியல. ஸோ நானும் கீழே போயிட்டு அவன் பாயிண்ட் பண்ணுற இடத்த பார்த்தேன். கடல் ஏதோ கருப்பு கடல் ஏதோ மிதந்துட்டு இருந்தது.
மூணோட ரிஃப்ளெக்ஷனால இது எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிரு. பட் என்னன்னு தான் எங்களுக்கு தெரியல. நாங்கள் லைட்டாக பயந்துட்டோம். அண்டு இன்னும் கிட்ட போகிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருந்தனால நாங்களும் போகல. ஸோ இங்கேருந்து போகலாம், வேற ஒரு ஹைட்டான இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பீச் வழியாகவே நடந்து போனோம். இன்னொன்றையும் கண்டுபிடிச்சோம். அது என்னடா ஹைட்டானாலும் வீட்டு பக்கத்தில் இருந்தது. என்னோட பிரதர் ஃபஸ்ட்டு ஸ்லைட் பண்ணான். நான் மேலே இருந்தே பார்த்துட்டு இருந்தேன். நான் ஓஷனை பார்த்தேன். மறுபடியும் அந்த பிளாக் ஆப்ஜெக்ட் அந்த ஓஷன்ல தான் இருந்தது. பட் என்ன வித்தியாசம்னா ஃபஸ்ட்டு பார்த்த அதே டிஸ்டன்ஸில் தான் இந்த வாட்டியும் இருந்தது. நாங்கள் ஏதோ நவராற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இல்லை அது எங்களை ஃபாலோ பண்ணுறா எங்களுக்கு தெரியல. ஜோய் கடலை பாரு நான் கத்தி சொன்னேன். நான் காட்டின ஃபஸ்ட் டைமே பார்த்துட்டான் போல. ஏன்னா பார்த்த உடனே பயந்து என்கிட்ட வந்தான். நாங்கள் என்னவா இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஊரில் நம்ம அதுக்கிட்டேருந்து அவ்வளோ தூரம் நடந்து வரலையோ, அதனால தான் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அந்த ஆப்ஜெக்ட் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து அவ்வளோ தூரம்லாம் இல்லை. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்னு நாங்கள் கிட்டவே பார்க்க முடிவு பண்ணோம். ஏதோ ஒரு செத்த அனிமலாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். பட் அதை விட எந்த விதத்துலையும் தப்பாக சொல்லிருக்க முடியாது. நாங்கள் பாதி தூரம் கிட்ட போனதுக்கப்புறம் அந்த பிளாக் ஆப்ஜெக்ட் தண்ணியிலேருந்து எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ தான் நாங்களே புரிஞ்சுக்கணும் அந்த ஆப்ஜெக்ட் ஒன்றும் ஃப்ளோட்லாம் பண்ணல. இவ்வளோ நேரமாக நாங்கள் பார்த்தது ஒரு மனுஷனோட தலையை. நாங்கள் வீட்டை பார்த்து ஓடணும். வீட்டுக்குள்ளே போகணுன்னு கதவு பட்டுன்னு ஓடிட்டு எங்கள் அப்பா அம்மாவை கத்தி கூப்பிட்டோம். எங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினச்சாங்கன்னா யாரோ நைட் ஸ்விம் தான் பண்ணுறாங்க, ஸோ அது பெருசாக த்ரெட்டாகவே பார்க்கல. அவங்கள எங்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க பெருசாக அதை கண்டுக்கல. எங்கள் அப்பா லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டு பீச்சுக்காக பார்த்தாரு. அவர் எதையும் பார்க்காதனால எதுக்கும் நீங்கள் வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி நைட்டே எங்கள் அம்மா லிவிங் ரூம்லேருந்து கத்துனாங்க. அதை நானும் என்னோட பிரதரும் ரூம்லேருந்து கேட்டோம். பட்டுன்னு பெட்லேருந்து எழுந்து என்னென்ன நடக்குதுன்னு போய் பார்த்தோம். நாங்கள் லிவிங் ரூமுக்கு போனதுக்கப்புறமே எங்கள் அப்பா எங்களை பார்த்து எங்கள் ரூம்க்கே போக சொன்னார். பட் அவர் சொன்னோம்ல நாங்கள் ஒன்றும் கேட்கல. என்னோடய பேரண்ட்ஸ் எதையும் வெளில பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் அவங்கக்கிட்ட போயிட்டு யார் என்னதான் பார்க்குறாங்கன்னு பார்க்க போனோம். கிட்ட போனதுக்கப்புறம் ஒருத்தன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் சிரிச்சுன்னு எங்களை பார்த்து டாட்டா காமிச்சுன்னு இருக்கான். இந்த வாட்டி எங்கள் அப்பா எங்களை கையை பிடிச்சிட்டு மறுபடியும் எங்கள் ரூம்குள்ளே விட்டுட்டு இந்த வெளிலே வரக்கூடாது சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் வெளில என்ன நடந்துன்னு எங்களுக்கு கேட்டு தான் இருந்துரு. எங்கள் அப்பா அந்த வெளில இருந்த ஆளுக்கிட்ட போலீஸை கூப்பிட்டுருவோம் அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தார். அப்போ தான் பேக் டோர் விண்டோலேருந்து ஏதோ பயங்கரமாக சவுண்டு கேட்டுரு. கூடவே எங்கள் அம்மா கத்துற சவுண்டும் கேட்டுரு. இந்த வாட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் எங்களை பார்த்துக்க போக சொன்னார். எங்கள் அம்மாவும் எங்கள் ரூமுக்கு வந்து எங்களை கம்ஃபர்ட் பண்ணாங்க. அந்த டைமில் எங்கள் அப்பா 911க்கு கால் பண்ணார். கால் பண்ணுற டைம்லேயே அந்த கிளாஸ்லேயே தட்டுற சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. எங்கள் அப்பாவும் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது ஃபிசிக்கலாக, ஸோ ஃபைட் பண்ணவும் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ வெளியில் போயிட்டு அந்த ஆளை என்னென்னு கேட்க கூட சான்சஸ் ரொம்ப கம்மி தான், அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்பவே அவசியமாக இருந்தால். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறமா அந்த கதவு தட்டுற சவுண்டு கம்மியாயிடுச்சு. எங்கள் அப்பாவும் கொஞ்சம் காமானார். ஒரு பஞ்சாக போலீஸ் கார்ஸ் எங்கள் வீட்டு வெளியில் இருந்தது. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. போலீஸ் என்னோட பிரதரையும் நாங்கள் பார்த்ததை டிஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க. எங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சைல்ட் ப்ரெடேட்டராக இருக்கணும், ட்ரக்ஸ் போட்டு இருப்பான் அப்படின்னு. 12 வருஷம் கழிச்சியும் இப்போவும் அதை நினச்சாலே ஒரு நல்ல மெமரி கிடையாது. சரி, இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்தீங்களா இல்லை கிளம்பிட்டீங்களா கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நாங்கள் கிளம்பி தான் போனோம். அதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ணல. கூடவே நாங்கள் கட்டின ரெண்ட்டு காசும் கொடுத்தாங்க. ஸோ வீக்கெண்டு வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணோம். பட் அது நடந்ததுக்கப்புறம் முன்னாடி மாதிரி எங்களால் இருக்க முடியல. எனக்கு 20 வயசு இருக்கும்போது நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் பீச்சுக்கு போயிட்டு அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸ் டேனால அங்கே பண்ணுற ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனால் என்னென்னா பீச்சில் பார்க் பண்ணுற இடம் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிட்டே ரொம்பவே குழப்பமாக தான் இருந்தது. ஸோ இதனாலே நாங்கள் க்ரௌடே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்க் பண்ணோம். இன்ஃபேக்ட் அந்த இடத்துல யாருமே இல்லாத கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்க் பண்ணதுக்கப்புறம் நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் பிளாங்கெட்டும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு பீச் கிட்டே போனோம். ஸோ அந்த பார்க்கிங் லாட்லேருந்து பீச்சுக்கு போனோன்னா ஒரு டனல் வழியாக போய் ஆகணும். பீச் சர்ப்ரைசிங்லி ரொம்ப எம்டியாக தான் இருந்தது. ஸோ அப்படியே இந்த வழியாகவே நாங்கள் மெயின் பீச்சுக்கும் போகலான்னு முடிவு பண்ணோம். நாங்கள் ரொம்ப தூரம் நடந்தோம். லிட்டலாக 20 மினிட்ஸ் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த டைம்லேயே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் கிட்ட போகல, பட் முன்னே இருந்ததோட இப்போ பரவாயில்ல. இவ்வளோ தூரம் நடந்து வந்தனால எங்களுக்கு கொஞ்சம் டயர்டும் ஆயிடுச்சு. ஆனால் யாருமே இல்லாதனால அந்த பீச்சே இப்போ எங்களுக்கு சொந்தம் மாதிரி தான். ஸோ அந்த பிளாங்கெட் எல்லாம் போட்டு நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். ஃபயர் ஒர்க்ஸ் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் நடந்துட்டு இருந்தது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்கள் பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்குது நான் நோட்டீஸ் பண்ணேன். திரும்பி பார்த்தா ஏதோ சில பேர் இருந்தாங்க. அவங்க அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்மள மாதிரி அவங்களும் அதுக்கு தான் வந்திருப்பாங்க நானும் நினச்சேன். இன்னும் 10 மினிட்ஸ்க்கு நாங்கள் உட்காந்தோம். அந்த டைமில் கேட்டால் அந்த ஷோ முடிஞ்சிடு.
அந்த இடத்துல ரொம்பவே மஸ்கிட்டோஸ் இருந்தனால ஸோ நாங்கள் கொண்டு வந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேகமாக நாங்கள் வந்த வழியிலே போனோம். நாங்கள் சில டனலையும் கிராஸ் பண்ணி போனோம். என்னடா எல்லாமே ஒன்றா இருந்தாலும் பட் நாங்கள் வந்த டனலில் 2 கார்பேஜ் கேன்ஸ் இருந்துரு இந்த டனலோட லெஃப்ட் சைடில். அந்த இருட்டில் எங்களை ஒருத்தன் அப்ரோச் பண்ணுறாங்க தான் நான் பார்க்க முடிஞ்சுது. எங்ககிட்ட வந்தோடனே எங்களை கிரீட் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டோம். நான் நடக்கிறது கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன், பட் ஆனால் அப்படியே நிற்கல. எதனால்னா எனக்கு ஏதோ டவுட்டாகவே தெரியும்னு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு எங்கள் பின்னாடி சவுண்ட் கேட்குறேன். அப்போ பார்த்தா அந்த கூட்டத்தில் இருந்தவன் மாதிரி தான் இருக்கிறான் இவனும். அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு டனலில் பாயிண்ட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்ககிட்ட ஒரு ஃபோனும் இல்லையா. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் டவுட்டு தான் இருந்தது. அவங்ககிட்ட நான் தள்ளி தான் போனேன் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு. நான் அவங்ககிட்ட உன்னோட ஃப்ரெண்டு எங்கே இருக்கிறான்னு கேட்டேன். அவன் அந்த டனலை தாண்டி பார்க்கிங் லாட்டில் இருக்கான் அப்படின்னு சொன்னான். நான் டனலில் எட்டி பார்த்தேன், ரொம்பவே இருட்டாக இருந்துது. ஸோ அப்போயே முடிவு பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த வழியால் நல்லா போக முடியாதுன்னு. ஸோ அதனால் அவன்கிட்ட நான் சாரி கேட்டு இல்லை நாங்கள் அவசரமாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். இந்த வாட்டி அந்த ஆளோட பேசுகிற விதமே கொஞ்சம் கோமாக தான் இருந்தது. நான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே நடந்துட்டு சொன்னேன். அதே டைமில் நான் பின்னாடியே திரும்பியும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எங்களை அவன் ஃபாலோ பண்ணுறானா இல்லையான்னு செக் பண்ணேன். ஆக்சுவலி எங்களை ஃபாலோ பண்ணுறான். இந்த வாட்டி அவன் கூடவே 2 பேர் இருந்தாங்க, கொஞ்சம் தூரம் தான் எங்கள் கிட்டே இருந்து. ஸோ இதிலே தெரிஞ்சு அவன் போய் தான் சொல்லிருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்னு. எப்போ வேணால் அவங்க அட்டாக் பண்ணலான்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கார்பேஜ் கேன்ஸ் இருக்கிற டனல் வழியாக ஸ்டீவியை ஓட சொன்னேன். நாங்கள் 2 பேருமே ஒன்றா எங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுறவங்களும் ஓடி வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஆனால் அதை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் அனுப்பிச்சிட்டு அவள் கிளம்புனான். டனல் கிட்டே வந்தோடனே அந்த 3 பேருமே என்கிட்ட ரொம்பவே கிட்ட இருந்தாங்க. இப்போது அதில் ஒருத்தன் என்னை கூப்பிட்டான், இங்கே வாடா அப்படின்னு. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணான், பட் நான் பிக்கப்பும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ டனோட எட்ஜுக்கிட்ட வந்தோடனே அவங்க என்னை இப்போ பிடிச்சிருவாங்களோ அந்த ஒரு பயத்தில் நான் பட்டுன்னு ஓடினேன். அவங்க பின்னாடி வர ஃபுட் ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டுது. நான் வெறும் காலில் அந்த கான்க்ரீட் ஃப்ளோரில் வேகமாக ஓடிட்டு இருந்தேன். என்னதான் வலிச்சாலும் அதெல்லாம் நான் பெருசாக கண்டுக்கல. பார்க்கிங் லாட்டை ரீச் பண்ண உடனே நல்ல வேளை அங்கே ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இருந்தது. அந்த சேஸ் பண்ணிட்டு வந்த 3 பேருமே டனலில் என்னை எங்கேயோ சேஸ் பண்ண விட்டுட்டாங்க. பார்க்கிங் லாட்டில் என்னோடய கார் இருந்தது, கூடவே 2 காரும் இருந்தது. என்னோடய காரில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்தான். நான் கார்கிட்ட ஓடி போயிட்டு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டோன்னே கடைசி ஒரு வாட்டி அந்த டனலை திரும்பி பார்த்தேன். அந்த 3 பேரில் 2 பேர் எங்களோட காரை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். மறுபடியும் அந்த க்ரௌடாக அந்த ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்தது. இந்த வாட்டி அந்த க்ரௌடை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த 3 பேர் எங்களை திருட வந்தாங்களா இல்லை கொலை பண்ண வந்தாங்களா கூட தெரியல. பட் வந்தவங்க ஒரு பிளான் போட்டு தான் வந்திருக்காங்க. லக்கிலி நாங்கள் அந்த ட்ராப்லேயும் விழலை அங்கே நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது.